விஜய் பிரபாகர் தம்பி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். உங்க அம்மா உன்னை வந்து நல்ல கரெக்டா இப்படிதான்பா பேசணும்னு சொல்லி கொடுக்கும். உங்க அம்மாவே கரெக்டா பேசுறது இல்ல. முதல்ல அரசியலே பேண்ட் போட்டுனா அரசியல் பண்றது நான் தான். நேற்று நைட்டு வந்து ஒரு அரசியல் தம்பியா பால் குட்டி குடிக்காம அரசியல் அவனுக்கு என்ன தெரியும்? அவங்க அம்மாக்கே ஒண்ணும் தெரியாது. டேய் பாடுறாடே, என் நேரம் பாடுறாடே, என் தலைவன் தளபதிக்கு பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு வச்சு பேச முடியாது பாடுறாடே. ஐயோ நீங்க பொடி கொசு, தேமுதிக பொடி கொசு கொசு 10% ஓட்டு நாங்க காட்டுறோம். டேய் எப்பா சாமி, டே எப்பா இது தாங்க முடியலடா சாமி என்னால. எப்பா 10% ஓட்டா விஜய்க்கே இல்ல 10%. நீ எங்க இருக்கிறே தெரியல, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. 10% ஓ நாக்கு நிறம அச்சு விட்டு போ. 10% சில்லறத்தனமா பேசாத, சில்லறத்தனமா பேசாத. அம்மா பேச மாதிரி பேசாத, கல்லடி வாங்குவேன். உங்க அம்மா பேச மாதிரிலாம் பேசாத. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ செம காமெடியா இருக்குதுங்க. ஒரு நேரத்துல வேதனையா கொடுக்குது. ஏடா இது சின்ன சின்ன பசங்க, தெருவில் பொம்பளை விடுற பசங்க, கோழி ஆடுற பசங்க, இதுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இயக்கம் திமுக. ஆனா அரசியல்ல இதெல்லாம் சந்திக்கணும், சந்திக்க வேண்டியதா இருக்கு. இந்த பையன் இல்ல, இந்த தம்பி விஜய் பிரபாகரனா, விஜய் பிரபாகரன் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அந்த தருமபுரம் பொதுக்குழு நடத்தினாங்க. அதுல பிள்ளைய அம்மா அறிவிச்சாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் நீண்ட நாள் கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன். விஜய் பிரபாகர் இளைஞரணி செயலாளரா நான் நியமிச்சாங்க. வாழ்த்துக்கள் தம்பி விஜய் பிரபாகருக்கு, வாழ்த்துக்கள். இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தம்பி விஜய் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள். உங்க அப்பா கேப்டன் விஜயகாந்த் மீது, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மீது நிறைய மரியாதை எனக்கு உண்டு. எல்லாருக்கும் அவரெல்லாம் கடுகளவு என்னைக்கு நான் குறை சொன்னது இல்லை. நல்ல மனுஷன், நல்ல மனிதன். குட் பொலிட்டிஷியனோ மெச்சூர்டு பொலிட்டிஷியனோ இல்லையோ, பட் ஹியூமனிட்டி, நல்ல மனிதர், நல்ல மனிதர், உண்மையான நல்ல மனிதர். எம்ஜிஆர்னா யார் போனாலும் சாப்பாடு போடுவாங்க. எம்ஜிஆர் சொன்னாலே சாப்பாடு போடுவாங்க. நம்ம அதை பார்க்கலாம். ஆனா உண்மையிலே விஜயகாந்த் பார்த்தோம். யாரையோ வாழும் எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. உண்மையிலே விஜயகாந்த் சொல்லலாம். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஒரு புள்ள விஜய் பிரபாகரன் வந்து நீ உன்னை இளைஞரணி செயலராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சுத்தி இந்த போஸ்ட், அதாவது மாமா பொறுப்பு மச்சான் கொடுத்துட்டாரு. மாமா பொருளாளர் ஆயிட்டாரு, அக்கா கட்சிக்கு தலைவர் பொதுச்செயலர் ஆயிட்டாங்க. அதை நான் ஒண்ணும் தப்புன்னு சொல்லல. எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் இருக்குது. தொண்டை ஏத்துனாதான் வர முடியும், வர முடியாது இல்ல. என்ன சொல்றது, ஏத்துனாங்க. அப்படி அந்த அக்கா பிரேமலதா அக்கா வந்து தம்பிக்கு விஜய் பிரபாகர் வந்து விஜயகாந்தனுடைய அவர் கூட்டு இந்த மோந்திரத்தை எல்லாம் போட்டாங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் வாழ்த்து சொல்றாரு தம்பி விஜய் பிரபாகருக்கு, தேமுதிக இளைஞரணி செயலாளர் தம்பி விஜய் பிரபாகருக்கு வாழ்த்துக்கள். நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் பிரபாகர் தம்பி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். என்ன நீ எதோ நாள் பேசிடலாம்னா சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்குது. நீயே பேசுனியா அதுல தம்பி, நீயே பேசினேடா அந்த இதுல பொதுக்குழுல பேசணும் தம்பி. நீயே பேசல, என்ன பேசுன? எல்லாரும் காஸ்ட்லி போன் வச்சுக்கீங்க, எல்லாரும் காஸ்ட்லி போன் வச்சுங்க, சின்ன போன் வச்சுக்காதீங்க. நம்மளை பத்தி யூடியூப்லயும் சோசியல் மீடியால நம்மளை விமர்சனம் பண்ணும்போது நம்ம உடனுக்குடன் பதிவு போட்டுட்டே இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் காஸ்ட்லி போன் வச்சுங்க. நீ சொன்ன இல்ல, கரெக்ட் தான் நீ சொல்றது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா தான் இன்னைக்கு அதை வச்சுதான் அரசியல். அது நீ பேசும்போது பார்த்து பேசணும். சோசியல் மீடியா உன்னை பார்த்து நிற்குது. என்ன சொல்றது, நீ என்ன ஓவரா நீ எப்பவுமே நீ பேசுறதே அதிகம் தான், மிஞ்சன பதார்த்தம் தான். ஏன்னா உங்க அம்மா உன்னை வந்து நல்ல கரெக்டா இப்படிதான்பா பேசணும்னு சொல்லி கொடுக்கும். உங்க அம்மாவே கரெக்டா பேசுறது இல்ல. அதெல்லாம் பட்ஜெட்டை மட்டும் பாராட்டினாங்க, நல்லா பாராட்டினாங்க. சமீப காலத்துல திமுக அது குறை சொல்லல அவங்க. அதனால திமுக குறை சொல்லிட்டா குறை சொல்லக்கூடாது நான் சொல்ல வரல தம்பி விஜய் பிரபாகர். அப்படி சொல்ல வரலா தம்பி பிரபாகர், அப்படி சொல்ல வரல. குறை சொல்லலாம், ஆனா உங்க அம்மா பேசுறதெல்லாம் ஓவர். என்ன சொல்றது, ரொம்ப ஓவர். ஆனா சமீப காலமா அவங்க திமுக ஒரு நெருக்கமானதான் அவங்களுடைய அறிக்கைகள்லாம் இருந்துச்சு. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்க திமுக கூட்டணி வர விரும்புறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க விரும்புறாங்க திமுக கூட கூட்டணி போயிடலாமா, கை விட்டாங்க மத்த தேமுதிக. ஏன்னா அவங்க இருக்கிறது அதிகபட்சம் நேத்தா 234 தொகுதியில ஒரு சில தொகுதியில தேமுதிக 1% ஓட்டு இருக்குது. ஒரு சில தொகுதி, எல்லா தொகுதியும் சொல்ல முடியாது. குடியாத்துல அவங்களுக்கு இருக்குது 1% ஓட்டு இருக்கு. 1% ஓட்டு இருக்கு. ஏன்னா அந்த அம்மா இங்கதான் பிறந்தாங்க, தென்பேர்ல பிறந்தாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு சுத்தீஷ் அவர்களும் அவங்க சொந்த ஊர் செம்பேடு, குடியாத்தம். மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எங்க ஊர் மாப்பிள்ள. அதனால எங்க 1% ஓட்டு உங்களுக்கு இருக்கு. மீதி ஒரு 1%லே குறையும். அந்த 1%லே 1% இருக்குல்ல, அதுலயே 10, 20, 30 குறையும். 10%, 20, 30% வரல. அந்த 1% இருக்குது இல்ல, 1%, அந்த 1%லே 10, 20 குறைஞ்சிடும். அவங்க ஊருக்கு ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு வரும். முடியாத ஒரு 1000 ஓட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பிறந்த ஒரு இதுதான் உங்களுடைய கட்சியினுடைய தகுதி. அதனால ஒரு எடப்பாடியார் கை விட்டார் மாதிரி தெரியுது. திரு எடப்பாடியார் கை விட்டார மாதிரி தெரியுது. நடுவில் நீங்க வர மாதிரி பசங்க அது தலைவர் எடுக்கிற முடிவு, நமக்கு ஒண்ணும் கிடையாது. தலைவர் எடுக்கிற முடிவு. இப்ப பேசுற கருத்து என்னுடைய சொந்த கருத்து, திமுக கருத்து கிடையாது. ஓகேவா? பொதுக்குழுல 10 ரூபாய் செந்தில் பாலாஜி அந்த அம்மா என்ன, இந்த அம்மா 10 ரூபாய் செந்தில் பிரச்சனை எல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே அந்த அம்மாவை சிரிக்கிறாங்க.
நல்லா இருக்காங்க. சரி விட அந்த அம்மா பத்தி என்னத்துக்கு இந்த தம்பிக்கு சொல்றேன். பேசும்போது பார்த்து பேசுடா தம்பி. இவன் இந்த பையன் என்ன பேசுறான் தம்பி உள்ள இந்த தம்பி என்ன பேசுறான்னா, அவர் இளைஞரணி செயலரை நியமிச்சிட்டாங்க. அதுல பேண்ட் வாங்கினாராம், அவங்க மாமா சொன்னாராம் மஞ்சா சட்டை கருப்பு பேண்ட் தான் போடணும்னு. அவரு ரூம்ல இருந்து வரும்போது வெள்ளை பேண்டோட ஷர்ட்டா வந்தாராம். தருமபுரி அதிகமான லாட்ஜா? ஆமா, அங்கதான் தங்குறது. அதான் பெரிய லாட்ஜ். நாங்களும் அங்கதான் போனா தங்குவோம். எங்களுக்கு கட்சிக்காரங்க தான் ரூம் போடுவாங்க. ரூம்ல இருந்து வரும்போது வந்தா அப்புறம் எங்க மாமா போன் பண்ணி சொன்னாரு, மச்சான் மச்சான் இந்த மாதிரி நீ மஞ்சா சட்டை கருப்பு பேண்ட் தாண்டா போடணும்னா, அப்புறம் உடனே என்ன போன் பண்ணி மஞ்சா சட்டை கருப்பு பேண்ட் சொல்லி நான் கார்லயே மாத்திக்கினேன். மஞ்சா சட்டை கருப்பு அந்த மாதிரிலாம் நான் எல்லாம் 1000 ரூபாய் மாத்திக்கிறேன். டைம் ஆயிடும். ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு முடியாது. ட்ரெயின்ல இருந்து இறங்கி ரூமுக்கு போனா டைம் ஆயிடும். மேடைக்கு போகணும். கார்லயே மாத்துவோம் பேண்ட் ஷர்ட். அது மாதிரி எல்லாரும் கலைஞர் தளபதி அது மாதிரி நீயும் அது அரசியல் சடங்கு தான் மேடையில வந்துட்டு நான் மாத்தின்னு வந்துட்டேன். அப்புறமா என்ன சொல்றாரு அந்த தம்பி அதுல பேசும்போது நான் இங்கதான் விஷயத்துக்கு வரேன். அரசியலையே விஜய் பிரபாகர் பேசுறது, அரசியலையே பிரேமலதா புள்ள விஜய் பிரகாஷ் அக்கா பிரேமலதா விஜயகாந்துடைய மகன், அண்ணன் கேப்டன் விஜயகாந்துடைய மகன் தம்பி விஜய் பிரபாகரன் பேசுறான். அந்த தம்பி என்ன பேசுறேன்னா, அரசியலையே முதல்ல பேண்ட் போட்டு அரசியல் பண்றது நான் தான், எனக்கு பிறகுதான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. கொடிப்பைய என்ன பேசுறான் பாருங்க. முதல்ல அரசியலே பேண்ட் போட்டு அரசியல் பண்றது நான் தான். நேற்று நைட்டு வந்துக்கிற அரசியல் தம்பிய முதல்ல அரசியலையே பேண்ட் போட்டு அரசியல் பண்றது நான் தான், எனக்கு பிறகுதான். அவன் யார சொல்றான் முதல்ல? சீமான் சாமான சொல்றான். சீமானா இருந்தாலும் அண்ணாமலையா இருந்தாலும் 3வது முறை சொல்றான். முதல்ல ஒரு ஸ்டாலின் மொட்டையா புள்ளை வளர்த்துறாங்க பாரு. அந்த மாதிரி முதல்ல ஸ்டாலின் நான் எவ்வளவு மரியாதை பேசுறேன். அண்ணன் விஜயகாந்த் பத்தி இந்த அக்கா பிரேமலதை பத்தி பேசுறேன். பொதுவா சொல்றான் அவன். இவன் அந்த பையன் கூடி பையன், அந்த சின்ன பையன் தம்பி 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 விஜய் பிரபாகர். முதல்வர் ஸ்டாலினா இருந்தாலும் நடிகர் விஜயா இருந்தாலும் உதயா அண்ணனா இருந்தாலும் உதயா அண்ணன் தான் சொல்லல சொல்றான். சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இதுல நீ சீமான சொல்லிப்போ அண்ணாமலை சொல்லிப்போ அந்த பையன் அந்த கூத்தாடி அவன் விஜய் சொல்லணும்போ இல்ல வேற அவன் தான் சொல்லணும்பா. எங்க முதலமைச்சரை சொல்றாங்க, இவன் கூட சேர்த்துறான். இவங்க எல்லாரும் இவன் பேண்ட் போட்ட பிறகுதான் பேண்ட் போட்டான். இவன் முந்தினேதான் இளைஞரணி சிலரா வரான் அந்த கட்சிக்கு. நான் பேண்ட் போட்ட பிறகுதான் எல்லாம் பேண்ட் போட்டாங்க. உடனே அந்த 32 பள்ளி தெரியுது மாதிரி பிரேமலதா சிரிக்குது. புள்ள பேசுறான் இல்ல, அடடா நம்ம புள்ளதான் முதல்ல ஏடா நீ அவங்க எல்லாம் என்ன போட்டாங்க? திமுக இளைஞரணி ஆரம்பிச்சு 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. திமுக இளைஞருடைய சீவுடைய வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட். நேற்று ஒரு சேனல்ல பேசிட்டேன், அது 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. என்னை எல்லாரும் திட்டுறாங்க கமெண்ட். என்ன திட்டுறான்னா, இவன் ஒரு ஆளு இவனை பத்தி எல்லாம் பேசி யாங்க ஒரு ஆளாக்கினுங்கிற. ஏன்பா அவன் பால் புட்டி குடிக்கிறான், அரசியல் அவனுக்கு என்ன தெரியும்? அவங்க அம்மாக்கே ஒண்ணும் தெரியாது. மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. விஜயகாந்த் இருக்கும்போது கண்ணா ஹீரோவா இருந்தாரு. வெக்கத்தை விட்டு சொல்றேன். எவ்வளவு பெரிய கட்சி திமுக 3வது இடம் வந்துச்சு. அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எங்கேயோ தவறு இருந்துச்சு. 3வது இடம் வந்துச்சு. 2வது இடம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். அதிமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி தேமுதிக, 3வது கட்சி திமுக வந்துருச்சு. ஏன்னா இது நடந்தது நம்ம சொல்லணும். இங்க ஒரு தப்பு நடந்துச்சு. தவறுகள் நடப்பது சகஜம் தான். எப்போ ஒரு தவறு நடந்துச்சு, விஜயகாந்த் வந்துட்டா அப்படி அந்த இடத்துல. அப்புறமா எதிர்கட்சி இருக்குன்னு வச்சு அவர் கோபம் ஜாஸ்தி. நடுவில் அவருக்கும் ஜெயலலிதா சண்டா, ஒரு நாக்க கட்சி அந்த அம்மா பூரா ஏடிஎஃப் தேமுதிக எம்எல்ஏ பூரா வேலை வச்சு வாங்கிடுச்சு. அப்புறமா விஜயகாந்த் இருக்கும்போதே பிரேமலதா அந்த கட்சியை காலி பண்ணிட்டாங்க. உங்க அப்பா மரியாதைக்குரிய ஐயா புரட்சியாளர் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே தேமுதிக கதை முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே தேமுதிக கதை முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அவர் மறைஞ்ச பிறகு இந்த அம்மா வந்தாங்க, ஏதோ பண்றாங்க. என்ன சொல்றது, ஏதோ அவங்க ஏதோ பண்றாங்க. சோ நீ இப்பதான் வர, நீ இப்பதான் நான் தான் முதல்ல பேண்ட் போடுறேன்ற. நான் சொல்ல வந்த செய்தி என்ன திட்டாங்கன்னு சொன்னேன் இல்ல, அது நான் போய் பிரபாகரன் விஜய் பிரபாகரன் நான் விஜயகாந்தோட மகன் இருக்கட்டும் போப்பான்னு பேசாதப்பா. அது என்னப்பா அவனுக்கு என்னப்பா தெரியும்? அவனுக்கு ஏப்பா மேடையில் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். ஒண்ணு ஒரு தராத்தரம் தெரியல, அரசியல் தெரியல. அவங்க அம்மா பேசுதான் அவங்க அம்மா மாதிரி ஒண்ணும் பேசுறான். உனக்கு அம்மாவை திருத்த நாங்க அம்மாவே சரியா பேசுறது இல்ல. அவர் முதலமைச்சர் என்ன பேச்சு, கை சேர்க்காவது பேண்ட்ல கை போடுறாருன்னு பேச்சு. உங்க அம்மாவே சொன்னாங்க தளபதி பேண்ட் போடுறாருன்னு. டேய் அவரு 18 வயசுல பேண்ட் போட்டாரா தம்பி விஜய் பிரபாகர்? 18 வயசுல பேண்ட் போட்டாரு. டேய் பாடுறாடே, என் நேரம் பாடுறாடே, என் தலைவன் தளபதிக்கு பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு வச்சு பேச முடியாது பாடுறாடே. ஐயோ யாரு கூட எல்லாம் சேர்ந்து நாங்க அரசியல் பண்ண வேண்டியதாங்களா சாமி? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம்னு சொல்றாங்க, சொல்லாம இருக்க முடியாது. அப்படி பேசினே இருப்பிய. 40 வருஷம் சினிமாலதான் ஒரு 2-3 பாட்டுல வருவார். பாத்துக்கிட்டா தம்பி தளபதி பாத்துக்கியா? சினிமால 40 வருஷம் குடி புடிச்சுன்னு வருவார், பேண்ட் தான் போட்டுன்னு இருப்பார். 6 அமர யோசிச்சு பாருன்னு பாட்டு வரும், பேண்ட் தான் போட்டுன்னு இருப்பாரு.
டேய் கலைஞர் எம்எல்ஏ முன்னாடி பேண்ட் போட்டுக்கிறாரா தம்பி விஜய் பிரபாகர்? இது நான் உன்னை திருத்துறேன், தப்பா நினைக்காத. என்ன சொல்றது, பொடிப்பையனா இருக்காது அரசியல். ஒரு கட்சிக்கு, அதை உங்க கட்சி வீட்டுல 10 பேர் இருக்கிறானா 5 பேர் இருக்கிறானா, ஒரு கட்சிக்கு உங்க அப்பா எதிர்க்கட்சி தலைவர், அந்த கட்சி தேமுதிக. இன்னைக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து இல்லை, எதுவும் இல்லைன்னு வச்சுக்காது. ஆனா அந்த கட்சிக்கு இளைஞரணி செயலர் ஆயிட்டேன். அதனால தெரிஞ்சுக்க, நான் உன்னை திருத்துறேன், நான் ஒரு சீனியர், அதனால உன்னை திருத்துறேன். நான் 16 வயசுக்கு மேடைக்கு வந்தேன் தம்பி. இப்ப எனக்கு 49 வயசு ஆகுது. 16 வயசுக்கு மேடைக்கு வந்தேன். இப்ப 40. இப்ப என்னுடைய மேடை சர்வீஸ் உடன்பாரு. இப்ப எத்தனாயிரம் மேடை நான் பார்த்திருப்பேன், எத்தனாயிரம் மேடை நான் பார்த்திருப்பேன். அதனால பார்த்து பேசு. அவங்க எல்லாம் நீ அதாவது வந்து தளபதி பேண்ட் போடுவோம், நீ பிறந்திருப்பியா இல்ல உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சதே என்னன்னு தெரியல. அப்ப நீ வந்து அக்கீஸ் போட்டிருப்ப தளபதி பேண்ட் போடும்போது. சப்போஸ் நீ உன் வயசு என்னன்னு தெரியல, வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த். உன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உனக்கு என்ன ஒரு வயசு இருந்தா ஒரு 30 இருக்குமா, 32 33 அவ்வளவுதான் இருக்கும். 30ல இருந்து 35 அவ்வளவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 30 இருக்கலாம், ஒரு 30 வருஷம் தான். டே இளைஞரணி ஆரம்பிக்கும் போதே உன்னை பிறகு கூட ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞரணி. தம்பி நீ பிறகு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த வெளிக்கு போனா அடிக்கடி குழந்தைங்க வெளிக்கு போடும், அதனால இப்ப வந்து அக்கீஸ் போடுறாங்க. அப்ப அந்த காலத்துல அக்கீஸ் இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு இந்த இட்லி குண்டாக துணி போட்டு இட்லி ஊத்துவாங்க, அந்த மாதிரி துணி கட்டி விடுவாங்க, கோமல மாதிரி கட்டி விடுவாங்க. அதுல 1 2 குணம் அதுல போயிட்டு அதை கழுவிட்டு திரும்பி துணி மாத்தினே இருப்பாங்க. அது மாதிரி உனக்கு கோமனம் கட்டியிருப்பாங்க அந்த வயசு உனக்கு. சிரிப்பு வேண்டாம் வந்துடுறேன் விஜய் பிரபாகரே தம்பி. நம்ம அரசியல போல நான் தான் பேண்ட் போட்டேன். இவனுக்கு என்ன 70 80 வயசு ஆகிற மாதிரி இவன் சொல்றான். விஜய் பிரபாகர் அரசியல போல நான் தான் பேண்ட் போட்டேன். அந்த அப்பா பிரேமலதா சிரிக்குது, கரமண்டா அப்பா என்னடா இது அரசியல் போயிட்டாடாப்பா. அப்போ உனக்கு நீ நான் அப்ப வந்து உனக்கு வந்து நீ உனக்கு அட்ஜஸ்ட் போட்டு கோமணம் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன டே தம்பி, உங்க அப்பனையே பார்த்த கட்சி புரியுதா? உங்க அப்பன் மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர், மனிதாபிமானத்தின் ஒட்டுமொத்த உருவம் அண்ணன் புரட்சிகர் விஜயகாந்த், அவரையே பார்த்த கட்சி. திமுகவை எதிர்த்து கடைசி நேரத்துல அரசியல்ல எதுவுமே இல்லாம உங்க அம்மா உங்க அப்பா உட்கார வச்சு ஒரு மொழியில பாவம். நான் அவரை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சா? அதனால நீ வந்து அரசியல்ல நான் தான் முதல்ல பேண்ட் போட்டேன் சொல்றது என்ன, அதுல இருந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? முதல்ல நான் தான் பேண்ட் போட்டேன்னு சொல்றேன்ல, அதுல இருந்து சொல்லக்கூடாது. நீ பேண்ட் போட்டுக்கோ, இல்ல ஒரு ஜட்டி மட்டும் போட்டுக்கோ, இல்ல கோமனு கட்டிக்கோ, இல்ல அம்மனமா கூட வா, அதான் நீ வாழ மாதிரி. என்ன முதல்ல இதை கேட்டு 4 பேர் மேடல உட்காந்துக்கிறீங்களா? அதுல திமுக இருந்து போனவங்க, ஏடிஎம்ல இருந்து போனவங்க கூட இருக்கீங்களா அந்த கூட்டத்துல? இதை பார்த்து மேடல உட்காந்துக்கலாம். அவன் பேசுறான் முதல்ல நான் தான் பேண்ட் போட்டான்றானே. இதை பார்த்து சிரிக்கல, உங்களுக்கு வெக்கமான இல்லை, உங்களுக்கு காய்ச்சி மாட்டான் 4 பேரு. ஆனா நீ திமுக கடுமையா திட்டியா? நானே சொல்றேன். அப்பதான் வளையோ எவனா இருந்தாலும் திமுக திட்டியாவனா? பாரத பிரதமர் 3வது முறை இந்த நாட்டுல பிரதமராக நரேந்திர மோடியே தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி, தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் 2026 மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் 234 ஜெயிச்சாலும் ஜெயிக்கும். முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதிர்த்துதான் மோடி அரசியல் பண்றார். ஒன்றிய அரசு பாஜகவே எங்க தலைவர் தளபதி நாளைய தமிழக மாண்புகன உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு திமுக எதிர்க்காம இந்திய அரசியல், நான் தமிழ்நாடு அரசு சொல்லல, இந்திய அரசியலில் திமுக எதிர்க்காம தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழக மாண்புகன உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்காம எவன அரசியல் முடியல? நீங்க பொடி கொசு. தேமுதிக பொடி கொசு. கொசு விட சின்னதுன்னா அமீபா, மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். விஜய் பிரபாகர், இவர் மவுண்ட் ஃபோர்ட் ஸ்டூடெண்ட். நோ, ஐ எம் சென்ட் ஜான் ஸ்டூடெண்ட் இன் பெங்களூர். ஐ திங்க் யூ ஆர் ஃப்ரம் கொடைக்கானல் ஆர் ஏலகிரி. மவுண்ட் ஃபோர்ட் ஸ்டூடெண்ட். நீ உங்க கூட படிச்ச பசங்க எல்லாம் முடியாதுக்கிறாங்க, உங்க கூட படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம். சோ அமீபானா என்னன்னு தெரியும், கண்ணுல தெரியாது. You should see only in, it's a bacteria, amoeba. You can see only in microscope, that's all. So according to me, your Temuthika party is in Tamil Nadu politics, you are just an amoeba, that's all. Even you are not an ant also, man. You are not an insect. Ant means you can see a nice ant. Housefly is bigger than ant, okay? Even you are not an ant, also an amoeba. Your party Temuthika is an amoeba, man. In that party, you are a youth wing secretary. So maintain your words and you learn how to speak in the stages. Because in social media, all the peoples are watching you. எல்லாம் உங்களை பாக்குறாங்க தம்பி. நான் பேண்ட் காட்ட போறதுதான் முதலமைச்சர் பேண்ட் போட்டான்றா சீமான சொல்றேன், அண்ணாமலையை சொல்றேன். அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு.
அரசியல் அவன் வரும்போதே பேண்ட் போட்டு தான் வந்தான். இது எல்லாருக்கும் பொதுவாக தான் பேசுவான். 40-50 வருஷம், இப்ப 72 வயசு தளபதிக்கு. அரசியல் வரும்போது 14 வயசு, அரசியல் வரும்போது கால் சட்டை போட்ட மாணவன் வந்தார், நிக்கர் போட்டு வந்தாரு. அப்புறம் அவருக்கு ஒரு 16 வயசு ஆகி வெளியே அவர் வரும்போது பேண்ட் போட்டார். 17 வயசுல பேண்ட் போட்டார். 17 வயசு. டேய் தம்பி விஜய் பிரபாகர், அப்போ உங்க அம்மாவே கல்யாணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப உங்க அம்மாவுக்கு கல்யாணம் இருக்காது. அவர் இளைஞர் அணிக்கு வரும்போது உங்க அம்மாவுக்கு கல்யாணம் இருக்காது. அண்ணன் விஜயகாந்தோடக்கும் அக்கா பிரேமலதா விஜயகாந்தோடக்கும் திருமணமா இருக்காது. அப்பவே ஒரு பேண்ட் போட்டாரு. நீ என்னடான்னா, நான் பேண்ட் போட்ட பிறகுதான் எல்லாரும் பேண்ட் போட்டாங்க. போடாடே போய் முடி விட்டு போவாங்க. என்ன முடியும் அப்படி வச்சுக்கிறது தம்பி? ஏன் முடி வச்சுக்கிறாங்க? கோயில் என்ன வேண்டுதா? இப்ப அரசியல் பண்ணிட்ட, நீ நடிகை கிடையாது, உங்க அண்ணன் நடிகை, நீ நடிகை கிடையாது இல்ல. முடி வெட்டு. உங்களுக்குதான் தெரியுமே, சினிமா நடைபெற முடி வெட்டுறவங்களா இருப்பாங்களே, என்ன சொல்றது, நல்ல முடி வெட்டு, நல்ல கிராப் எல்லாம் நல்லா வெட்டு, வெட்டிட்டு கத்துக்கோ, எப்படி பேசுறதுன்னு கத்துக்கோ. எங்க இதெல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் யூடியூப்ல பாரு, என்னையே பாரு, நீ வேற யாருக்கு பாரு, உன் தகுதி நானே அதிகம். யூடியூப்ல பாரு, நான் பேசுவேன், நிறைய பேசுவேன். பார்த்துட்டு எப்படி பேசணும் அப்படி பேசு. 2.0 டிஎம்கே நாங்க யாருன்னு காட்டுறோம். நாங்க என்ன காட்டணும், ஒரு மயிரோட முடியாது. போடா 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 போடா. ஏன் எம்பி நீ ஜெயிக்கத்தானே தம்பி? எம்பி நீடா ஜெயிக்கத்தானே? உன்ன உங்க அம்மா போனா போட்டோம், ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துக்கலாமே, இப்படி பண்ணிட்டீங்களே சேர்ந்தனா. ஆடாங்க, மக்கள் ஓட்டு போடல. அதுக்கு நாங்க ஜெயிச்ச காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய எம்பி மாணிக்க தாக்கூர் வந்து, நான் ஜெயிச்சிருந்த ஐயா என்ன அறிவிக்காதீங்க, பாவையா விஜயகாந்த் பிள்ளையா, அவன் அறிவிச்சுதான் சொல்லிட்டு போடுவாங்க. விஜயகாந்த் சொந்த நாங்க ஓட்டு வாங்கினீங்க. அது எதுக்கு ஓட்டு வாங்கினீங்க கேட்டா, மரியாதைக்குரிய அண்ணன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மறைந்த ஒரு அனுதாபத்துல ஓட்டு போட்டாங்க. ஜெயிக்கல இல்ல. இப்ப உங்க நிலைமை என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. திமுக அவங்க வர்றது விரும்புறாங்கன்றாங்க, அது தளபதி முடிவு பண்றது. இங்க ஹவுஸ்ஃபுல்ல தளபதி முடிவு பண்ணுவாரு, இங்க ஹவுஸ்ஃபுல்ல தளபதி முடிவு பண்ணுவாரு. ஆனா யாரு 2026 சட்டமன்றத்துக்கு போனோம்னா கூட என்ன சொல்றது, திமுகவோட கூட்டணி சேர்ந்தாதான் போக முடியும். அது அண்ணா திமுக திமுக அதுவே டப்பா டான்ஸ் வந்துருக்காங்க. அவங்களே போய் பிஜேபி லேபர் ஆகுறாங்க. வேற வழி இல்லை, எடப்பாடி உள்ள போடுவாரு, எல்லாரும் உள்ள போடுவாங்க. அங்க ஏடிஎம்கே அந்த நிலைமை. இவர் என்னன்னா 10% ஓட்டு அந்த பையன் பேசுறான், விஜய் பிரபாகர் பேசுறான், அந்த பையன் 10% ஓட்டு நாங்க காட்டுறோம். டேய் எப்பா சாமி, டே எப்பா இது தாங்க முடியலடா சாமி என்னால, எப்பா 10% ஓட்டா. டே அவன் நடிகர் விஜய்க்கிறான் பாரு, அந்த புறக்காப்பன், அவன் ஒரு பாடுஸ், அவன் ஒரு கேப் மாதிரி முள்ள பாரு, அந்த பாடுஸ் இல்ல 6 மணிக்கு மேல அவன் வீட்டு வெளியே வர்றது இல்ல. அவன் முகரான் பாரு, நான் நடிகர் விஜய்க்கிறான் பாரு, உக்காளி அவன் 6 மணிக்கு மேல வெளியே வர்றது இல்ல. அவன் 6 மணி ஆயிட்டா அவனுக்கு பாட்டில் ஓபன் பண்ணி அவனும் பக்கத்துல 2 குட்டி வேணும், குட்டி புட்டி. 6 மணி ஆயிட்டா அவனுக்கு குட்டி புட்டி வேணும். பிளைட்ல போனா திருச்சா வேணும். ஒரு வீட்டுல நிறைய இருக்குது, உருப்படிக்கு நிறைய வச்சுருக்கான் வீட்டுல. 6 மணி ஆயிட்டா அவன் வெளியே வர்றது இல்ல, குட்டி புட்டி. ஒர்க்கிங் ஹோம் சொல்றாங்கல்ல தம்பி விஜய் பிரபாகர், தெரியுமாடா அவனுக்கு? ஒர்க்கிங் ஹோம் கூட பட்சவங்க ஒர்க்கிங் ஹோம் போனவாடா தம்பி பிரபாகர. அந்த ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றான் விஜய். 6 மணிக்கு வேணா அவன் வெளியே வர்ற. அவனுக்கே இல்லையடா 10% ஓட்டு, உனக்கே 10%. 1% தம்பி பிரபாகர, 1% விஜய் பிரபாகர். அதான் உன்னை பிரபாகர்னே கூப்பிடா விஜய் சொன்னா, அந்த லக்காடி பாடுஸ் அந்த பொம்பளை குறிக்க அந்த குடிக்கார நாயே, அவன் விஜய் பேர் தாண்டா அந்த தமிழக வெச்சுட்டு விஜய்கிற மாதிரி அவன் தான் நினைவுறான். அவனை நான் பிரபாகர் சொல்றேன். பிரபாகர் நல்ல பேர், நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன், நம்ம தமிழ் தலைவர் பிரபாகரன், அவர் பேரே சொல்றேன். நல்ல பேர் வச்சிருக்காரு அண்ணன் விஜயகாந்த். உன் பேர் நல்ல பேர் தான், பேர் தகுந்த மாதிரி நடந்துக்கோ. அவனுக்கே 10%, எனக்கு 10%. சீமான 7% 8%. அவனுடைய வாக்கு வந்து விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்ப விஜய்க்கே வாங்கினா 7 8 வாங்கினான்றாங்க. அது கூட தேர்தல் முடிவுதான் தெரியும். விஜய்க்கே 10% எங்க இருக்கிறதே தெரியல. என் ஊர்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்க கூட எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அது என் நண்பனே ஒருத்தர் இருந்தாரு, அவர் மட்டும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. 10%. நாக்கு நிரம்ப அச்சு விட்டு போ. 10%. எல்லாரும் 2026 நாங்க தான், 2026 நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கான தேர்தல் தான் 2026 சொல்லும் பொதுக்குள்ள ஊசி பேத்துப்பா. ஆனா அதுல சுத்தீஷ் ஒண்ணு பேசினாரு, அண்ணன் சுத்தீஷ். என்ன பார்த்தா மரியாதை பேசுவாரு அண்ணன். அக்காவை ரொம்ப பெருமையா பேசுறாரு அண்ணன் சுத்தீஷ். என்ன சொன்னார் தெரியுமா ஐயா? அதுல சொன்னாரு, 2026 இனிமே நமது பொதுச் செயலாளர் புரட்சி அன்னையர் என்று அழைக்க வேண்டும். நம்மளுடைய அந்நியவர்களை புரட்சி அன்னையர் என்று அழைக்க வேண்டும். கூப்பிட்டுக்கோ. எடப்பாடி புரட்சி தமிழன் கூப்பிடுறாங்களாம், அவன் சீமான் சாமானே செந்தமிழன் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுக்கோ. அந்த அக்காவை தப்பு இல்லை, கூப்பிட்டு
ஏன்னா அந்த விஜயகாந்த் மரியாதை தரணும் இல்ல. எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சராக நாம இன்னும் முடிவு பண்ணணும். இவங்க முடிவு பண்ணணும் 2026 மரியாதைக்கு அக்கா பிரேமலதா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சரா நான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க, கூட்டத்துல கேக்குறாங்க. எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சரா மொத்தமான எதுவும் பேச பசி நாட்டுல கம்முனு அப்புறம் மொத்தம் உசி போய் விடுறான். முதலமைச்சர் சொல்லு சொல்லு சொல்லு. அது என்ன புலவர் சந்தையில 10 ரூபாய் ஒரு கத்திரிக்கை கூட மாதிரி போச்சு முதலமைச்சர். அந்த சீட்டுக்கு எல்லாம் வரதுக்கு 52 வருஷம் தளபதி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல உட்காரத்துக்கு. இவர் சுத்தீஷ் கேக்குறாரு. நாங்க அதாவது மக்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லல சுத்தீஷ். துணை முதல் அதாவது எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சரானு மக்கள் என்ன முடிவு பண்ணான்னு சொல்ல இவரு சொல்றாரு. இன்னும் நம்ம முடிவு பண்ணல. துணை முதல் அதாவது எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சரானு இன்னும் நம்ம முடிவு பண்ணல. ஏன் எம்எல்ஏ செய்ய முடியாது அக்கானால? இவங்க அக்கா எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சர் முடியப்பா சாமியப்பா ஏங்க இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா ஒரு தராதரம் பேசுறேன் தம்பி. டேய் விஜய் பிரபாகர் முடிவெட்டுறா, முடிவெட்டு சேவிங் பண்ணு. அது தாடி எல்லாம் யாத்திரை வைக்கணும். நான் தம்பி சொல்றேன் விஜய் பிரபாகர் நல்ல கலராகிறாங்க பாரு. நல்லா ஜக 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 நல்லா தங்க கலர்கிறாங்க பாரு. அவங்க தாடி வைக்கணும். தாடி நல்லா இல்ல, சேவ் பண்ணிடு, மீசை ட்ரிம் பண்ணு, முடி நல்லா வெட்டு, சட்டை நேற்று போடுறது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, நல்ல ஃபிட்டிங் சட்டை போடு. என்ன பேசும்போது இந்த மாதிரி நான் தான் முதல்ல பேண்ட் போட்டோம்னா இப்போ மீதி பண்ண கோமணமா கட்டுன்னு இருந்தாங்க. நான் தான் இப்ப நான் பேண்ட் போட்ட எல்லாரும் போட்டானே. சில்லறத்தனமா பேசாத, சில்லறத்தனமா பேசாத. என்ன பார்த்து பேசு. நான் அதிகம் வேற எதுவும் சொல்ல வரல. சில்லறத்தனமா பேசாத, என்ன பார்த்து பேசு. என்ன அது எங்க போக போறீங்க என்ன பண்ண போறீங்க தெரியல. இருந்தாலும் தம்பிக்கு சொல்றேன்டா, என்ன சொல்றது, பார்த்து பேசிட்டா தம்பி. ஓகேவா, பார்த்து பேசு. அம்மா பேசுற மாதிரி பேசாத, கல்லடி வாங்குவ. உங்க அம்மா பேசுற மாதிரி எல்லாம் பேசாத. என்ன கல்லடி வாங்குவ. நல்ல டீசென்டா பேச கத்துக்கோ. ஓகேவா? சரிடா தம்பி, கட்டடா தம்பி, பணம்டா தம்பி. ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.